வணக்கம் வணக்கம். வெல்கம் டு பேன் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, உரப்பு அடை, தஞ்சாவூர் உரப்பு அடை. அது என்ன தஞ்சாவூர் உரப்பு அடை அப்படின்னாக்கா, நம்ம அடை பண்ணுற அந்த கான்ட்ரிபியூஷனும் இதுக்கு யூஸ் பண்ணுற இந்த கான்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளவுதான். மற்றபடி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அதே தான் போட போகிறோம். ஆனால் அளவுகள் மட்டும் மாறும். இதில் ரொம்ப புரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு அடை. இது கொஞ்சம் உரப்பு தூக்கலாக இருக்கும். அதனால தான் தஞ்சாவூர் உரப்பு அடை அப்படின்னு சொல்கிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை எங்கள் அம்மா இதை பண்ணி தருவாள். டெய்லி வாரம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. 15 மாதத்துக்கு 2 தரம் தான் அடை. ஏன்னா அதெல்லாம் ஹெவி, டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும். அண்ட் 2 நாள் போதும். அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா செம ஃபில்லிங்காக இருக்கும். கார்த்தால் சாப்பிடலாம், அப்படி இல்லைனாக்கா 4 மணிக்கு சாயங்காலம் அந்த டீ டைம் வருது இல்லையா, அப்போ சாப்பிடுவாள். அவ்வளோதான். ராத்திரி எடுத்துக்கிறது அத்தனை உச்சித்தம் கிடையாது. இதை நல்ல ஒரு ரவா டெக்ஸ்டருக்கு அரைக்கணும். நம்ம எல்லாத்தையும் என்னென்னலாம் அளவு அப்படின்னாக்கா, எல்லாமே ஈக்குவல் அளவு. ஒரு பச்சரிசி, ஒரு புழுங்கரிசி, ஒரு துவரம்பருப்பு, ஒரு கடலைப்பருப்பு, ஒரு உளுந்து, பயத்தம்பருப்பு கிடையாது இதில். இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியண்ட்டு. நல்ல ஒரு சில்லுன்னு கொஞ்சம் மிளகாய், அவ்வளோதான். உப்பு போட்டுக்கணும், அவ்வளோதான். அடுத்தது இதை நான் கொஞ்சம் நிறையாவே ஊற வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் கெஸ்டெல்லாம் வராங்கங்கிறதுனால கொஞ்சம் நிறையா ஊற வச்சுருக்கேன். 3 தரமாக போட்டு அரைச்சிக்கிறேன். அடுத்தது இதோட என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மஞ்சள் பொடி சேர்க்கணும். எல்லா அடைக்குமே நான் மஞ்சள் பொடி சேர்ப்பேன். எதுக்காக அப்படின்னாக்கா, அது வயிற்றில் கொஞ்சம் அல்சர் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா குணப்படுத்திடும் மஞ்சள் பொடி. அதே மாதிரி கெட்ட பாக்டீரியா இருந்ததுன்னா அதெல்லாம் கில் பண்ணிடும். அது மோரோவர் நமக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது மஞ்சள் பொடி. நான் மஞ்சள் சேர்க்காமல் எதுவுமே கிட்டத்தட்ட பண்ணுறது கிடையாது. அதனால் மஞ்சள் சேர்த்துட்டேன். அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி துருவல் சேர்த்துக்கணும். கட் பண்ணி போடுறதுங்கிறதுல அந்த மாவோடு சேர்த்து போட்டும் அரைச்சிக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்னாக்கா, கொஞ்சம் சீரகமும். இன்றைக்கி நான் பண்ண போகிறது சுரைக்காய் அடை. இதில் என்னென்ன காய்கறிகள் எல்லாம் போடலாம் அப்படின்னாக்கா, நிறைய காய்கறிகள் வெஜிடபிள் அடையாக பண்ணலாம். கேரட் போடலாம், கேபேஜ் போடலாம், பரங்கிக்காய் போடலாம், வெங்காயம் போடலாம், சொரைக்காய் போடலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சொரைக்காயை தான் போட்டு அடை வைப்பாங்க இந்த உரப்பு அடைக்கு. அது ரொம்ப பிரசித்தி அங்கெல்லாம், தஞ்சாவூர் பக்கம்லாம். எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் பண்ணுவாள். அம்மா சம்டைம்ஸ் பாட்டிக்கு மட்டும் சொரைக்காய் எங்கள் பாட்டி சாப்பிட மாட்டா. அதனால் பாட்டிக்கு பரங்கிக்காய் போட்டு அடை வைப்பா. வெங்காயமும் சாப்பிட மாட்டா எங்கள் பாட்டி, இதுவும் சாப்பிட மாட்டா, சொரைக்காவும் சாப்பிட மாட்டா, முள்ளங்கி சாப்பிட மாட்டா, முருங்கைக்காய் சாப்பிட மாட்டா. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தாங்க அவங்கெல்லாம். அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு சொரைக்காய் போட்டு வெங்காயம் போட்டு வாத்து கொடுப்பா அம்மா. மாதத்துக்கு 2 நாள் தான் இந்த அடை வரும். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அரை அடை சாப்பிட்டாலே பயங்கர ஹெவியாக இருக்கும் குழந்தைகளுக்கு. ரொம்ப நல்லது. இது எந்த டயத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலை வேளையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் தேங்காயும் அதில் நான் துருவி போடுறேன். உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்லா மொரப்பாக இருக்கும். தேங்காயெல்லாம் ஆட் பண்ணாக்கா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டிருக்கிறேன். இதை கொஞ்சம் பெருங்காய பொடியும் போடணும். கொஞ்சம் சீரகம் வேண்டாம் அப்படின்னாக்கா சோம்பு எடுத்துக்கலாம். பட் இந்த சீரகம் இல்லை சோம்பு 2த்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதெல்லாம் இந்த டைஜஷன் ஆகிறதுக்கு, ஹெவி இல்லையா இது, அது டைஜஷன் ஆகிறதுக்கு. இதை எப்போல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா டீ டைம் 4 மணிக்கு வருது இல்லையா, அந்த சமயத்தில் ஸ்கூல் விட்டு வந்துடுவோம் இல்லையா, அப்போ காலேஜ் விட்டு ஸ்கூல் விட்டு வரும்பொழுது அம்மா இதை பண்ணி வச்சுருவா. ராத்திரிக்கு வேணும்னா சாப்பிடலாம், அப்படி இல்லைனாக்கா ஒரு பாலும் ஒரு வாழைப்பழமும் கொடுப்பா. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள்லாம் படுத்துட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ இது டே டயத்தில் தான் அம்மா ப்ரிஃபர் பண்ணுவாள் அடையெல்லாம். தோசைன்னா இட்லின்னா எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், பொங்கல் எப்போ வேணாலும், ரவா உப்புமா எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் இந்த அடை மட்டும் காலங்கர்த்தால் அப்படி இல்லைன்னா டப்பாக்கு கொடுத்துருவா.
காலேஜில் போய் சாப்பிடு, ஸ்கூலில் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவில் போட்டு கொடுத்துருவா. ஸோ அது வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வந்து நல்ல கல் வந்து நல்லா காயணும். இது வந்து நல்ல மொறுமொறுப்பு வரணும் அப்படின்னா அடைக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் ஆகணும். எந்த மாதிரி எண்ணெயெல்லாம் விடலாம் அப்படின்னாக்கா கோல்டு வின்னர், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், கடைசியில் வந்து நான் பட்டர் போட்டுப்பேன். அடைக்கு வந்து பட்டரோ இல்லை நெய்யோ சேர்த்து தான் அம்மா கொடுப்பா. ஏன்னா அது வந்து அவ்வளோ ரிச் ப்ரோட்டீன், அதுக்கு ஃபேட்டு கண்டிப்பாக வேணுங்கிறதுனால நெய்யே, அப்படி இல்லைனாக்கா பட்டர், மோஸ்ட் ஆஃப் ஆல் பட்டர் தான் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா கார சட்னி நல்லாயிருக்கும். அடைய அவியல்பாங்க, பட் எங்களுக்கெல்லாம் வந்து அந்த அவியல்லாம் வந்து ரொம்பலாம் பிடிக்காது. தேங்காய் சட்னி எடுத்துப்போம், கார சட்னி எடுத்துப்போம், தக்காளி சட்னி எடுத்துப்போம். சாம்பார் காரத்தால் மீந்தது அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். மற்றபடி வந்து எங்களுக்கு வந்து அவியல்லாம் வந்து அவ்வளோலாம் பிடிக்காது. அதனால் காரமாக இருக்குமா, அதுக்கு போய் அந்த செப்புன்னு ஒரு அவியல் எங்களுக்கு பிடிக்காது. பட் விரும்புகிறவங்க பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதில் நல்லா சுற்றி எண்ணெயை ஊற்றணும். இது வந்து எண்ணெயில் தான் வேகும். அப்படி வெந்தால் தான் அந்த முறுமுறுப்பு வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் நம்ம. அந்த முறுமுறுப்பும் வரும், டேஸ்ட்டும் வரும். இது நல்ல கலராக வரும். ஏன் கலராக வரும் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த உளுந்தோட தோலி போடுறோம் இல்லையா, அதனால் இது நல்லா அப்படியே ரோஸ்டடாக சூப்பராக வரும். தோலி இல்லாத உளுந்து போடுறத விட இந்த தோலியோடு போடுற உளுந்து நல்ல கரகரப்பும் வரும். ரொம்ப வயத்துக்கும் ரொம்ப நல்லது. நல்ல ஹை ரிச் ப்ரோட்டீன் அடையெல்லாம். குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு அடை கொடுத்தாலே போதும். நல்லா 3 மணி வரைக்கும் கார்த்தால சாப்பிட்டோன்னா 3 மணி வரைக்கும் நல்ல எனர்ஜியும் கொடுக்கும், வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும். டப்பாக்கெல்லாமும் எடுத்துன்னு போகலாம். எங்கள் அம்மா சம்டைம்ஸ் வந்து இப்போ காலேஜுக்கெல்லாம் போனோன்னாக்கா அடை பண்ணி கொடுத்துருவா. பட் சுட சுட அப்படியே பட்டரை மேலே போட்டு நம்ம சாப்பிடும் பொழுது அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும். அடையெல்லாம் வந்து ப்ரீஷியஸ். அதெல்லாம் வந்து அதே மாதிரி பருப்பூசலி அடை இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நீங்கள் பண்ணி பாருங்கள். இது என்ன தஞ்சாவூர் நல்ல ரோஸ்டடாக வருதா, இன்னமும் ரோஸ்டடாக வரும். அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா பாருங்கள், அப்படியே ரெட் டிஷ்ஷாக வந்துட்டு தான். இது நான் வேகிறதுக்காக திருப்பி போட்டிருக்கேன். எண்ணெய் தாங்க இதுக்கெல்லாம் தேவை. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ரோஸ்டட் வரும், நல்லா கரகரப்பாக வரும். அண்ட் இந்த டெக்ஸ்டர், கலர் டெக்ஸ்டர் அதுவும் வந்து நமக்கு நல்லா வெந்தால் தான் கிடைக்கும், ரோஸ்ட் ஆனால் தான் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சது. யாருமே வந்து வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எவ்வளவு சத்தானது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா என்ன கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த ரோஸ்ட் ஆகணும் அந்த அடைங்கிறது. அதே மாதிரி நீங்கள் வந்து பிச்சுட்டு சாப்பிட்டு கடித்து பார்த்தாங்கன்னா ஓரத்துலலாம் நல்ல மேலெல்லாம் ரோஸ்டடாக இருக்கும், நடுவில் வந்து கொஞ்சம் பஞ்சு மாதிரி நல்ல வாய்க்கு கடிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் தான் நிறையா ஊற்றணும். எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் பட்டர் தான் இதுக்கு. நான் ஏன் சொன்னேன்னாக்கா ப்ரோட்டீன் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபேட்டும் தேவை. ஸோ நமக்கு ஃபேட்டுக்கு ஒன்று பட்டர் போட்டுக்கோங்க, இல்லை கீ போட்டுக்கோங்க. இது 2 தான். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு எனக்கு கொடுங்க. இன்னொரு அடை ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் சேனலில் போயிட்டு செக் பண்ணுங்கள். அது வந்து செட்டிநாடு அடை. அதில் வந்து கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கும் அளவுகள். ஆனால் இந்த தஞ்சாவூர் அடையில், உரப்பு அடையில் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி. ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ புதுசாக ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஹா இந்த அளவு போடணுமா, அந்த அளவு போடணுமா, அந்த மாதிரிலாம் நம்ம கவலையே பட வேண்டியது கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு கப்புனா கப்பு, டம்ளர்னா டம்ளர், ஆழாக்குன்னா ஆழாக்கு, எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துட்டு 4 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைங்க. ஏன்னா புழுங்கரிசியெல்லாம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, லைக் பண்ணுங்கள்.